எல்லாருக்குமே தெரியும், திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு வேணும்னு சொல்லி எல்லா கட்சியும் அழைத்தான். அழைக்காத கட்சிகள் கிடையாது. பாஜக முயற்சி பண்ணுச்சு, அதிமுக முயற்சி பண்ணுச்சு, எல்லா கட்சியும் முயற்சி பண்ணாங்க. அப்ப எனக்கு வேண்டாங்க, சரி வராதுங்க, நான் தனியா நிற்பேங்க, எனக்கு பரவாயில்ல, ஓட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஓட்டு கிடைக்காத நான் தனியா நிற்பேன்னு சொன்னவர் திரு சீமான். அப்ப கூட்டணி வேணும்னு சொன்னவர் யாரு? திரு விஜய். கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி சொன்னவர் திரு விஜய். அப்ப இப்ப யாருமே வரலன்னு, நான் அடிமையாக வரல. அப்ப நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வந்திருந்ததுன்னா, அப்ப நீங்க வச்சீங்க, அப்ப காங்கிரஸ் அடிமையை ஒத்துக்கிடுவாங்களா? இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுவா, அதிமுக போடுவா, இல்லை எனக்கு பின்னாடி போந்திருக்கான என் தம்பி விஜய், அவனாவது இல்லை நான் 234 தனித்து அப்படின்னு பண்றேன், கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல், எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். அதாவது எங்களுடைய கோட்பாடு 2010ஆம் ஆண்டு, நான் ரொம்ப அப்போ 15 ஆண்டு ஆயிடுச்சுல்ல, 15 ஆண்டு ஆயிடுச்சு. 15 ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது இருக்கு. எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு. அதுல இதுவரை ஒரு துளியும் பேசாம இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன். பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. இன்னைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கோடி துணை முதல்வர், வீட்டுக்கு 1000 கோடி, கட்சிக்கு 1000 கோடி, உனக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பதவி, இங்கே நீயே முதலமைச்சர், இப்படிலாம் காதில் லிட்டர் கணக்காக தேன் ஊற்றுள்ளதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மயங்காம தான் இருக்கேன். எனக்கு உன் கோடியை நீ வச்சுக்க, நான் தெருக்கோடியிலூட நிற்கிறேன், ஆனால் இந்த கோட்பாட்டோட தான் நிற்பேன்ட்டு. எந்த காலத்திலையும் இப்போவும் சொல்றேன், எப்போவும் சொல்றேன், எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன், என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன். பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய். இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, அநாகரிகமான, இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான். அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு. அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன், அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனிடம் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை. அதுல இருந்தான் பிரச்சனை. எந்த காலத்திலையும் உடன்பாடு கிடையாது. இல்லைனால் என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வந்தா இப்ப போட்டி போட போறேன். இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றானா பாருங்க. யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுவா, அதிமுக போடுவா, இல்லை எனக்கு பின்னாடி போந்திருக்கான என் தம்பி விஜய், அவனாவது இல்லை நான் 234 தனித்து அப்படின்னு பண்றேன், கூட்டணிக்கு யாராவது வாங்க. சண்டையில தான், சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல், எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன். ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன், என் மக்களுக்காக தனிச்சுதான் போட்டிடுவேன். இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க. சீமானா ஒரு சின்ன கட்சி, நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி. 234 தனிச்சு போட்டியிடுகிற கட்சி. இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. ரெட்டலைங்கிற சின்னம் 234 பெட்டியிலே இருக்காது. தாமரை 234 பெட்டியில இருக்காது. கை சின்னம் இருக்காது. ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் 234 பெட்டியிலே இருக்கும். எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும். இதுல இதுவரைக்கும் என் சின்னத்தை 7வது பெட்டியில வைப்பானா, 4வது பெட்டியில வைப்பானா, 8வது பெட்டியில வைப்பானான்னு தெரியாது. இப்ப அவனால வழியே கிடையாது. முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும். தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லிருவாங்க. தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம். வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல. இல்ல அவர் வரலாம். அப்படியா, நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன்.
அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு எல்லாம் அவர் ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருன்னு, எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன். இப்ப போவேன். ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நான் தோற்று போயிட்டேன், ஒரு தடவை கூட வெல்லல. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க ஏர்போர்ட் வருது, எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான், தடுன்னு எம்எல்ஏட்ட கொடுக்கல, அமைச்சர்கிட்ட கொடுக்கல, எம்பிட்ட கொடுக்கல, எனக்கு தான் கொடுக்குறாங்க. கப்பல் கட்டும் துறைமுகம், கப்பல் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தடு, பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போறான் தடு, பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல வந்து தடு, வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான், டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான், டெல்லியில இடிச்சாலும். அப்ப என்னன்னா இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம். அதான் நீங்க புரியுது. நீங்க நம்பிக்கையோட இருங்க, நான் வைக்க மாட்டேன். நீங்க எந்த காலத்துல நீங்க வைக்க மாட்டீங்கிறதால நான் உங்க கூட நிக்கிறேன். அடுத்ததாக கீழக்கரையைச் சேர்ந்த காமில், கீழக்கரையைச் சேர்ந்த காமில் அவர்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த அனைவர் மீதும் உண்டாகட்டும். அதாவது முஸ்லிம்கள் வந்து சிறுபான்மையினர் என்று சொன்னா செருப்பால அடிப்பாங்கன்னு சொல்றீங்க. 2019 தேர்தலில் வந்து 5 வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள். அது 2024 குறைச்சி 3 ஆக்கிட்டீங்க. அது அப்போ வந்து முஸ்லிம்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து சிறுபான்மையினர் ஆக்கப்படுறாங்களா? இல்லையே, 3 வேட்பாளர் இல்லையே. நம்ம எத்தனை, நான் முதல்ல வந்து 5 வேட்பாளர்கள் 40 தொகுதியில் 5 வேட்பாளர் கொடுத்தோம். மறுபடியும் அதை 5 வேட்பாளர் கொடுத்தோம், குறைக்கல. 2026 இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? 2026 அதே தான். நான் முதல்ல 12 சீட்டு கொடுத்தோம், அதே தான் இப்பவும். நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிக்கல, என் பிறவி கடமை செய்யறதுக்காக தான் இருக்கேன். நீ போடாம போ. இப்ப கூட நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க. இப்ப எல்லாரும் கவனிச்சுக்கிறீங்க, என் தங்கச்சி அனீஸ் இருக்கல, இல்ல என் தம்பி இருக்கால, ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுங்க. இப்ப மதுரையில் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையோ நிறுத்தினேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு 2 இடத்துல தான் ஆண் வேட்பாளர்களை நிறுத்திருக்கேன். அதிகப்படியா எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களிலிருந்து மேலே எழுகிற குரல் பெண்ணின் குரலா இருக்கணும், உரிமைக்காக ஒலிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு. அது நீங்க ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் கதறி அழுவா? தாய். ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா? பெண். உங்களுக்கு நியூசிலாந்தினுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியா ஒரு பெண் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளவு தூரம் ஒரு வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணா இருக்கணும்னு